வணக்கம். பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே. பாக்கியராஜ். கர்ப்பிணி தாய்மார்கள் தங்களது கர்ப்பத்தை சுயமாக பதிவு செய்யும் வகையில் சிறப்பு முகாம் நடத்தப்போவதாக தெரிய வந்தது. அது சம்பந்தமான விஷயத்தை பதிவு செய்துள்ளேன், பார்க்கலாம் வாங்க. பொது சுகாதாரத்துறை தகவல் 23/7/2024 செய்தித்தாளில் வரப்பட்டவை. சென்னை ஜூலை 23. தமிழகத்தில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்கள் தங்களது கர்ப்பத்தை சுயமாக பதிவு செய்யும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. தாய்மார்கள் பேர்காலத்தில் தாய் சேய் ஒருங்கிணைந்த கண்காணிப்புக்கான PICME பிக்மி இணையதளத்தில் கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும். இவ்வாறு பதிவு செய்தவுடன் அவர்களுக்கு தாய் சேய் நல அடையாள எண் ID RCH வழங்கப்படும். இவ்வாறு பதிவு செய்யும் முறை அந்தந்த பகுதியில் பணிபுரியும் கிராம நகர சுகாதார செவிலியர்கள் மூலமாக மட்டுமே பதிவு செய்யப்பட்டு வந்தது. தற்போது புதிய டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டத்தின் கீழ் மகப்பேறு தாய்மார்கள் சுயமாகவே PICME பிக்மி இணையதளத்தில் சென்று தங்களது கர்ப்ப நிலையை பதிவு செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதற்காக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் கணினி மூலம் இணையதளத்தில் பதிவு செய்வதற்கும் அதில் உள்ள எளிமையான வழிமுறைகளை கற்றுக் கொடுத்து பதிவு செய்வதற்கும் வரும் 27ஆம் தேதி வரை சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கும் பொது சுகாதாரத்துறை அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கும் தங்களது மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை கர்ப்பிணி தாய்மார்கள் தங்களது கர்ப்பத்தை சுயமாக பதிவு செய்யும் வகையில் சிறப்பு முகாம்களை நடத்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். தற்போது கர்ப்பமாக இருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களும் தயவு செய்து தங்களுடைய கிராமத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று பிக்மி என்ற இணையதளத்தின் மூலம் தங்களது கர்ப்பத்தை தாங்களே பதிவு செய்து அதற்குரிய பதிவு எண்ணை பெற்றுக்கொண்டு வருமாறு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு எண் பார்த்திங்கன்னா RCH ID என்று குறிப்பிடப்படும். இது இந்த RCH ID என்பது ஒரு முறை பதிவு செய்தால் போதும். அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் இதே RCH நம்பர் தான் பதிவில் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அந்த சிக்கலை பற்றி உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் RCH ஐடியை பதிவு செய்து வாங்கிடுறீங்க. அதுக்கடுத்தது கணவருக்கும் மனைவிக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் அந்த மனைவி தன்னுடைய தாய் வீட்டுக்கு சென்று விடுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவனுடைய வாழ விருப்பம் இல்லாமல் அங்கிருந்து வேறு ஒரு நபரோட திருமணம் செய்து கொள்வதற்காக முடிவு செய்து கருத்து எதுவும் பெறாமல் அவரை திருமணம் செய்வதாக ஏற்பாடு செய்கிறார். அவரோடு வாழ்ந்த காலங்களில் ஒரு குழந்தை உருவாக்கப்படுகிறது. அந்த குழந்தைக்கான RCH ஐடியை போய் கேட்கணும்னு பார்க்கும்போது முதல் கணவருடைய வீட்டில் தான் இருக்குது. அதுக்கு உண்டான ID நம்பர் எல்லாம் இந்த பொண்ணுக்கு தெரியாத காரணத்தினால அந்த RCH ஐடியை வாங்க முடியல. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருடைய அரசு மருத்துவமனையில் குழந்தையும் பிறந்துருச்சு. ஆனால் அந்த குழந்தையுடைய பிறப்பு சான்றை பதிவு செய்து கேட்டால் வழங்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏற்படக்கூடிய சிக்கல் இதுதான். ஆனால் பிறப்பிறப்பு பதிவு சட்டத்தில் பார்த்திங்கன்னா தாய் மட்டும் மருத்துவமனையில் இருந்து குழந்தையை பெற்றெடுத்தாலும் அந்த தாயுடைய பெயரை மட்டுமே பதிவு செய்து கணவருடைய பெயரை பதிவு செய்ய வேண்டிய இடத்துல கணவருடைய பெயரை பதிவு செய்யப்படாமலும் பிறப்பு சான்று வழங்கலாம் என்று பிறப்பிறப்பு பதிவு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பொண்ணுக்கு அந்த குழந்தையுடைய பிறப்பு சான்றை வழங்க முடியாது என்று கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் பிறப்பு சான்று வழங்காமல் நிராகரிப்பு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.